கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா யூதா எழுதின நிருபம் 1 அதிகாரம் 5வது வசனம். யூதா 5 ஜூட் 5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். இப்போ யூதா முதல்ல என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். என்ன காரியம்? எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். இஸ்ரவேல் தேச மக்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அவங்களெல்லாம் விடுவித்தார். எப்படி? நம்ம யாத்திராகம புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம். எல்லாம் பிள்ளைங்களை கொலை பண்ணணும்னு சொல்லும்போது அங்கே என்ன பார்க்குறோம்? மோசேயினுடைய தாய் மோசையை மறைச்சி வைக்கிறாங்க. மோசே அதற்கு பின்பாக அவர் இஸ்ரவேல் தேச மக்களுக்காக பேசி கடைசியில் இஸ்ரவேல் தேச மக்களை தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அங்கே விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வரார். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்கள விசுவாசியாமல் போனவங்களை எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வனாந்திரத்திலே அழிச்சு போடுறார். நீங்கள் இதை ஒரு மொத்தமாக சம்மரியாக பார்க்கணும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் பார்த்தா போதும். என்ன அவங்க 9வது வசனத்திலிருந்து வாசிக்க. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 9. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதீர்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அங்கே அவர் சொல்கிற காரியம் பூரா என்ன? அவங்க பூரா என்ன பண்ணாங்க? விசுவாசியாமல் விக்கிரக ஆராதனை பண்ணாங்க, வேசித்தனம் பண்ணாங்க, அவங்க முறுமுறுத்தாங்க. அதனால் அவங்க எல்லாம் அழிக்கப்பட்டாங்க. இதெல்லாம் நமக்கு என்னவா எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு உதாரணமாக, ஒரு திருஷ்டாந்தங்களாக நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ண? கர்த்தர் அவங்கள ரட்சித்தாரோ, அவங்க விசுவாசியாதனால அவங்கள அழித்து விட்டார். இதை எபிரேயருக்கு பார்க்கும்போது எபிரேயர் 3வது அதிகாரத்தில் அங்கே சொல்லக்கூடிய என்ன? கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் இன்னைக்கு கேட்பீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க? வனாந்திரத்தில் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினது போல் நீங்கள் கடினப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு 16வது வசனம் பாருங்கள். கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை ஆலோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. என்ன? கர்த்தர் தான் அவங்கள விடுதலை பண்ணார். ஓங்கிய புயத்தினாலும் கரத்தினாலும் ஆண்டவர் வல்லமையாக சிவந்த சமுத்திரத்தை பிரித்து அவர்களை இந்த வனாந்தர பாதைக்கு கொண்டு வந்தார். கட்டாந்தரை வழியாக நடந்து வந்தாங்க. எகிப்தியர்கள் வரும்போதோ அவங்க வெள்ளம் சூழ்ந்து அவங்க அழிஞ்சு போயிட்டாங்க. இப்படி பகலில் மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாக இருந்து அவங்கள பாதுகாத்து கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் விசுவாசியாதபடியினால் அவர்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டு போனார்கள். இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கு. அதை நினைப்பூட்ட விரும்புகிறேன் சொல்றார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இன்றைக்கும் நிறைய பேர் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதனால் நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு துணிகரமாக செய்யக்கூடியவர்கள் அநேகர் உண்டு. அதனால தான் இங்கே யூதா மூலமாக நமக்கு ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பு என்ன? அவர் தான் விடுதலை பண்ணார், அவர் தான் ரட்சித்தார். இஸ்ரவேலில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. நீங்களும் நானும் பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம். இப்போ பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்துட்டார். எப்படி இஸ்ரவேல் தேச மக்கள் அடிமைத்தனத்திலேருந்து கொண்டு வந்தாரோ அதே மாதிரி நம்மளை கொண்டு வந்துட்டார். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவர்களை மாதிரி முறுமுறுக்கவோ, இல்லை அவங்கள மாதிரி விக்கிரக ஆராதனை பண்ணவோ, இல்லை அவர்களை மாதிரி நம்ம என்ன வேசித்தனம் பண்ணியோ, இல்லை அவர்களை மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? தேவனை பரீட்சை பார்த்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. ஏன்னா அப்படி செஞ்சோன்னா எப்படி அவர்களை அழித்தாரோ அதே போல் நீங்களும் அழிக்கப்பட்டு போவீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை தான் அங்கே ஆண்டவர் கொண்டு வரார். ஏன்னா கர்த்தரை விசுவாசித்து வாழ்வது என்பது ஏதோ ஒரு முறை நடப்பது மாத்திரமல்ல, அன்றாட வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தரை பின்பற்றி வாழுகிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், சோதித்து பார்க்கணும். அதைத்தான் இங்கே நமக்கு யூதா ஒரு எச்சரிக்கையாக எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ல் 11வது வசனம் சொல்லும்போது என்ன சொன்னார்?
நமக்கு கடைசி காலத்தில் இருக்கிற நமக்கு இது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நம்மளும் ஜாக்கிரதையாக நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் நான் விசுவாசிக்கப்பட்டுட்டேன், அதனால நான் என்ன வேணாலும் செய்யலான்னு சொல்லி செய்ய முடியுமா? இன்றைக்கு கிருபையை அனாவசியமாய் உபயோகப்படுத்தி இந்த ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லி இன்றைக்கு அநேகரை தவறான பாதையில் வழிநடத்தி கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. எனக்கு அருமையான சபையே, விழித்துக் கொள்வாயா? வல்லபிதாவே, இதோ ரட்சிக்கப்பட்டு விட்டோம், என்ன வேண்டாலும் செய்யலாம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இன்றைக்கு தவறான பாதையில் போவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும். நாங்கள் அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கும் ஆண்டவரே, நாங்கள் யாவரும் அப்படி யாராவது ஒருவர் அப்படி போய்விடாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்கேற்றாற் போல் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.